அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4னுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ். ஓகேங்களா. ஸோ டிஎன்பிஎஸ்சினால் குரூப் 4னுடைய வேக்கன்சி இன்க்ரீஸ் அடெண்டம் 1 வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து எத்தனை வேக்கன்சி ரிலீஸ் ஆகிருக்குது, இன்னும் வந்து எவ்வளோ வேக்கன்சி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடெண்டம் 1ஓட முடிச்சுருவாங்களா, இல்லை வந்து இன்னும் நிறைய அடெண்டம்ஸ் வருமா அப்படின்றது குறித்தெல்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நான் நேற்றுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா அடெண்டம் இந்த வாரத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு மெசேஜ் வந்து போட்டிருந்திருப்பேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே அடெண்டம் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஸோ எத்தனை வேக்கன்சிக்கு ரிலீஸ் ஆகிருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கிராம நிர்வாக அலுவலர், விஏஓ, இளநிலை உதவியாளர் ஜேஏ, தட்டச்சர், டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டு, வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்காக 3935 வேக்கன்சிஸ் என்பது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ரிலீஸ் ஆச்சு, நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா கூடுதலாக ஒரு 727 எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 727 ஆட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம அதுலேயும் சொல்லியிருந்தோம், அடெண்டம் வந்து முதல் அடெண்டம் என்பது குறைவாகத்தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. முதல் அடெண்டம் குறைவாகத்தான் வரும், 727 வந்திருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இதன் மூலமாக இப்போ எவ்வளோ வேக்கன்சி சார் ஆகிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4662. 4662 உங்களுக்கு வந்து இப்போ கொஸ்டின்ஸ் வரும், சார் அப்போ இதோட நம்மளுக்கு அடெண்டம் இதுக்கப்புறம் வந்து வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரும், கட்டாயமாக அடெண்டம் என்பது வரும். ஓகேங்களா. ஸோ அந்த அடெண்டம் டிஎன்பிஎஸ்சியால் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்க அடெண்டம் இது தான். ஓகேங்களா. ஸோ பார்த்துங்க, இதனோட பிடிஎஃப் காப்பி உங்களுக்கு என்ன அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் உங்களுக்கு நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். ஓகேங்களா. விஓஓ இதன் மூலமாக 218 ஆகுது. ஓகேங்களா. விஓஓ வந்து இப்போ எத்தனை இருக்குது அப்படின்னா 218 இருக்குது. ஜேஏ ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது செக்யூரிட்டி அண்ட் நான் செக்யூரிட்டி, அது பார்த்திங்கன்னா ஒரு 1969 இருக்கிறது. டைப்பிஸ்ட் ஒரு 1392, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் ஒரு 361 இருக்கிறது. ஓகேங்களா. ஃபாரஸ்ட் கார்டு பார்த்திங்கன்னா 65, ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் 37, ஃபாரஸ்ட் வாட்சர் 33, ஃபீல்ட் அசிஸ்டண்ட் 17. ஓகேங்களா. ஸோ அவர்களுடைய வேக்கன்சிஸ் வந்து ரிவைஸ்டாக பண்ணுறதை கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இதில் வந்து இவ்வளவு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, மீதியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஓகேங்களா. ஸோ அப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அடெண்டம் 1ஓட இது வந்து முடிஞ்சிருமா அப்படின்றத நம்ம பார்க்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் 4 முடிந்ததுக்கப்புறம் அடெண்டம் 1 ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மறுபடியும் வந்து இப்போ ரிசல்ட் வரும்போது ஒரு அடெண்டம் ரிலீஸ் ஆக நம்ம எதிர்பார்க்கலாம். மறுபடியும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், மறுபடியும் வந்து கவுன்சிலிங் டயத்திலையாக இருக்கட்டும், கவுன்சிலிங் முடிய போகிற 1-2 நாள்களுக்கு முன்னாடி கூட சில அடெண்டங்கள் வந்த வரலாறுகள் இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ மொத்தமாக 10 அடெண்டம்லாம் வந்த வரலாறு என்பது டிஎன்பிஎஸ்சியில் இருக்குது. ஸோ இந்த வேக்கன்சி என்பது இது முடிவா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. இப்போதைக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சியை விடவே அதிகமாக வேக்கன்சி வர வாய்ப்பு இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ இன்னுமே வந்து வேக்கன்சிஸ் வந்து உங்களுக்கு 2000-3000 வேக்கன்சி வருவதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் டிஎன்பிஎஸ்சி வெளியிடுவாங்க. மொத்தமாக போட்டுட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் வந்து மாணவர்கள் அதிகமாக கேட்பாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால் வந்து 1 by 1 போடுவாங்க. அடெண்டம் இப்போ 1 மட்டும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் வந்து கொஞ்சம் நாள்கள் கழித்து அடெண்டம் 2 இந்த ரிசல்ட் வரும் இல்லையா. ஸோ ரிசல்ட் இன்னும் ஒரு 10-15 நாள்களுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா. ஸோ அந்த ரிசல்ட் வரக்கூடிய நாள்களில் இன்னும் ஒரு அடெண்டம் என்பதை நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த காலையிலே வந்து மகிழ்ச்சியான விஷயத்தை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த வீடியோ பதிவில் வந்தேன். அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் சந்திக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், கேட்கலாம். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதில் வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.